நமச்சிவாய வாழ்க. அவனருளாலே அவன்தாள் வணங்கி. இன்னைக்கு நமது சீசன் ஆன்மீக தகவலில் நாம் என்ன சொல்ல போகிறோம்னா, தெய்வீக மூலிகைகள். அதாவது பார்த்தீங்கன்னா, குலதெய்வம் தெரியாதவங்க கூட இந்த மூலிகை செடியை நம்ம வீட்டில் வச்சு வளர்த்தும் போது குலதெய்வம் நம் வசமாக வருவதற்குண்டான சில செடிகளை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறோம். அது தவிர என்னுடைய யூடியூப் சேனலை பார்த்து சின்ன சின்ன தகவல் தெரிஞ்சுக்கிறவங்களும் ஒரு நல்லபடியாக நீங்களும் ஆன்மீக தகவல் தெரிஞ்சுக்கணுங்கிற நோக்கத்தோடு இதை நான் சொல்ல வரேன். நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதை அடுத்தவங்கள்ட்டையும் சொல்லுங்கள். இப்போ தான் நம்மளுடைய ஆன்மீக சேனல் வளர்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்னு என்னுடைய கருத்து. இருந்தாலும் இப்போ எந்தெந்த செடி வளர்த்தனா குலதெய்வம், அதாவது குலதெய்வமே தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்மளுடைய எந்த கோரிக்கை நிறைவேறணும் அப்படின்னாலும் நம்மளுடைய குலதெய்வம் தான் முன்னாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்படின்னாலும் கூட இப்போ நிறைய பேர் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க எனக்கு குலதெய்வம் எங்கே இருக்குதுன்னே தெரியலைங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதில் எனக்கும் சில வருத்தங்கள் உண்டு. அப்படின்னாலும் இப்போ குலதெய்வமே தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு நான் பொதுவான ஒரு கருத்து சொல்கிறது, திருச்செந்தூர் முருகன் பெருமானை நீங்கள் வணங்குங்க அப்படின்னு பொதுவாக சொல்லிகிட்டு இருப்பேன். இருந்தாலும் பொதுவான அது கருத்தாக இருந்தாலும் கூட நம்முடைய குலதெய்வம் எதுன்னு தெரியணுன்னாலும் கூட நம்முடைய குலதெய்வம் நம்மை வீடு தேடி வருவதற்குண்டான சில மூலிகைகள் இருக்குது. அதை நம்ம வீட்டில் வளர்த்தனோம்னாவே குலதெய்வம் நம் வசமாவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லி பெரியவருடைய கருத்து. அதை நம்ம முன்னால் இப்போ நான் சொல்வதற்குண்டான அந்த செடியினுடைய ஃபோட்டோ லைவில் வரும், பார்த்துக்குங்க. ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு அந்த செடியினுடைய இதை சொல்ல வரேன். முதல்ல பார்த்தீங்கன்னா சங்குப்பூ, எல்லோருக்குமே கேள்விப்பட்ட பூ தான். சங்குப்பூங்கிறது 4-5 நிறத்தில் இருக்குது. இருந்தாலும் அந்த நீல நிறம், ஒயிட் உள்ள வெள்ளையும் கலந்துருக்கும். சங்குப்பூ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கொடி இனத்தை சேர்ந்தது. இது திருமாலுடைய செடி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனால் திருமாலும் லட்சுமி தேவியாரும் ஒன்றோடு ஒன்று இருப்பதாக இந்த செடியினுடைய ஐதீகம். இந்த செடியை நம்ம வளர்த்தும் பொழுது திருமால் லட்சுமி தேவியார் நம்ம வீட்டுக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த செடியை அதாவது டெய்லி நம்ம பார்த்தோம்னாவே போதும், நம்ம வீட்டில் வளர்த்தனோம்னாவே இதனுடைய அம்சம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு சேர்வதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம். இது பேர் சங்குப்பூ, ஸ்க்ரீனில் தெரியும், பார்த்துங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க துளசி செடி. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். துளசி செடியிலையும் பார்த்தீங்கன்னாக்க திருமால் லட்சுமி இருக்கிறதா ஐதீகம். அதனால் துளசி செடியும் பார்த்தீங்க எல்லார் வீட்லையும் வளர்த்துறாங்க. இருந்தாலும் அது கொஞ்சம் துளசி செடியை பொறுத்த வரைக்கும் பெருமாள் எப்பொழுதுமே அலங்கார பிரியர்னா அழகாக இருக்கணும்னு நினைப்பார். அதாவது நீட்டாக அழகாக சுத்தமாக இருக்கணும். துளசி செடியை ஒரு கவர்ச்சிகரமான இப்போ துளசி மடம் எல்லா இடத்துலையுமே இருக்குது. இன்னும் அதை கொஞ்சம் அழகாக கவர்ச்சியாக பண்ணி சாயந்தரம், அதாவது சூரியன் மறைவதற்கு 24 நிமிடத்துக்கு முன்பு, மறைந்த பின்பு 24 நிமிடம் தீபம் எரிகிற மாதிரி ஒரு 4 அகல் விளக்கு 4 திசையும் நோக்கி வச்சு நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது குலதெய்வம் நம்ம இடம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு. இதை நான் ஏன் சொன்னேன்னா, குலதெய்வம் தெரியாதவங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய இல்லம் தேடி வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம். அதுக்கு அடுத்தபடியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பிரம்மக்கமலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அது உண்மையிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த பூ. அந்த பூவை பற்றி ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் போட்டுக்கிறேன். அந்த பூ உங்களுக்கு இப்போ லைவில் வரும், பார்த்துங்க. அது பார்த்தீங்கன்னா பிரம்மக்கமலம்ங்கிறது உண்மையிலேயே தாமரை மலர் மாதிரி தான் இருக்கும். அதாவது தாமரை பூ தண்ணியில் வளரும். இது தாமரை பூவினுடைய இனத்தை சேர்ந்தது. பிரம்மாவினுடைய தொப்புள் கொடி அப்படின்னு கூட சொல்லுவாங்க இது. அதாவது அந்த பூ வர்றது பார்த்தீங்கன்னா அந்த பூவினுடைய இதழ் அப்படியே தொப்புள் கொடி மாதிரி அப்படியே வெள்ளை கலரில் தாமரை இதழ் மாதிரி இருக்கும். அதாவது தண்ணியில் வரக்கூடிய ஒரு செடியை மண்ணில் வளர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இது அதிகம். இது பேரே பிரம்மக்கமலம், பிரம்மாவே இருக்கிறதா இது ஐதீகம். அதனால் இந்த செடி கிடைக்கிறது கொஞ்சம் ரேர். தெரிஞ்சவங்கிட்ட வாங்கி நீங்கள் ஏதோ ஒரு வகையில் இந்த செடியை வளர்த்தனாவே, இந்த செடிக்கு நீங்கள் டெய்லியும் பூஜை செய்தாவே உங்களுடைய 21 குலத்துக்கும், இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய உங்கள் குலதெய்வத்தை வணங்கிய மூதாதையர்களே உங்களுடைய வாழ்வுக்கு ஒரு நல்ல வழி காட்டுவாங்கன்னு ஒரு ஐதீகம். ஆனால் இந்த செடி கிடைக்கிறது கொஞ்சம் ரேர். அது இருக்கிறவங்கிட்ட பார்த்து ஏதாவது கேட்டு, அதுக்கு நான் அந்த இலையை திருடிக்கிட்டு வைக்கக்கூடாது.
அந்த இலையை வச்சாவே வந்துடும். அதை வந்து நீங்கள் வந்து அந்த செடி வச்சு நீங்கள் கேட்டு வாங்கி வச்சிங்களா, கிட்டத்தட்ட ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு ஒரு டைம் பூ பூக்கும். ஒரு சிலருக்கு வந்து 6 மாதத்தில் ஒரு பூ பூக்கிறது இருக்குது. இப்போ நான் வச்சு வளர்த்தின செடி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துலேயே 2 டைம் 3 டைம் பூத்ததெல்லாம் இருக்குது. இது பேர் வந்து பிரம்மக்கமலம். இந்த செடியை வந்து நீங்கள் வச்சு வளர்த்தலாம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் தெரிஞ்சது வெற்றிலை. நாளடைவில் அது வந்து வெத்தலைன்னு சொல்கிறதுக்கு ஆயிடுச்சு. வெற்றிலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெற்றியை தரும் இலை வெற்றிலை அப்படின்னு அர்த்தம். இந்த வெற்றிலையை நம்ம வந்து வீட்டில் வளர்த்தலாம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வீட்டில் வெற்றிலையை வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது கிடையாது. அதாவது ஆஞ்சநேயர் வந்து சீதாதேவியிட்ட போய் ஸ்ரீ ராமநாமம் சொல்லும்போது அந்த வெற்றி செய்தியை சீதாதேவியிட்ட போய் சொன்னது ஆஞ்சநேயர். அப்பொழுது வந்து அந்த சீதாதேவி அந்த அசோகவனத்தில் இருக்கும்பொழுது வெற்றிலை கொடியை தான் உடனே மாலையாக கட்டி ஆஞ்சநேயருக்கு போட்டாங்க. அதனால தான் இதுக்கு பேர் வந்து வெற்றிலைன்னு அர்த்தம். வெற்றி இலை, வெற்றியை தரும் இலை, வெற்றி ப்ளஸ் இலை, வெற்றிலை. இப்போ நாளடைவில் வந்து வெத்தலையாக மாற்றிட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து வெற்றிலையை வளர்க்குறதும் மிகவும் சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்க தொட்டால் சிலிங்கிங்கிறது தெரியும். அதாவது நம்மளுடைய எல்லோருக்குமே தெரிஞ்சு வச்சிங்கன்னா தொட்டால் சிலிங்கி வளர்த்தலாம். அதை தொட்டால் நம்ம உணர்வலை பொங்கிட்டும் அதே மூடிக்கும். டெய்லியும் அதை தொட்டு பார்த்து நாம் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு காலகட்டத்தில் அதை டெய்லியும் தொட்டுக்கிட்டே இருக்கிறீங்கன்னு வச்சிங்கன்னா ஒரு கொஞ்ச நாள் போனோன்னா அது அந்த தொட்டால் சுருங்காது. அப்போ வந்து நீங்களும் அதுவும் ஒன்றாயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். உங்களை அதை ஏற்றுக்குச்சின்னு அர்த்தம். அதாவது உங்களுடைய குலதெய்வம் தெய்வங்கள் எல்லாமே உங்களை ஏற்றுக்குச்சின்னு அர்த்தம். ஆனால் தொட்டால் சிலிங்கி வளர்த்துறது மட்டும் இல்லாமல் டெய்லியும் லேசாக அதுக்கு தடை கொடுத்து நல்ல எண்ணங்களை நம்ம பயன்படுத்தும் பொழுது அது நாளடைவில் அது நம்மளை ஏற்றுக்கும் அப்படின்னு ஒரு அர்த்தம். அதே மாதிரி அடுத்தது மாதுளை செடி அப்படின்னு பார்க்கும்போது லட்சுமி தாயாருடைய முழு அம்சம் பொருந்தியது எதுன்னு கேட்டீங்கன்னா மாதுளை செடி. அதனால் மாதுளை செடியை நம்ம வந்து வளர்த்தலாம். இன்னும் சொல்லப்போனால் அந்த மாதுளம்பழத்தை சாப்பிட்டு மாதுளம்பழத்தோலை காய வைத்து அது இடித்து பொடியாக்கி சாம்பிராணி கூட கலந்து நம்ம போடும் பொழுது அந்த புகை நம்மளுடைய வீடெல்லாம் பரவும் பொழுது லட்சுமி அம்சம் முழுவதும் நிகரமாக நம்மளுடைய வீட்டில் தங்கும். அதனால் மாதுளை செடி வளர்த்துவது மிகவும் சிறப்பு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சோத்துக்கத்தாழை. இந்த சோத்துக்கத்தாழை மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து வளர்த்தலாம்பாங்க, ஒரு சிலர் வேண்டாம்னு சொல்லுவாங்க. அது அடுத்தவங்களுடைய கருத்து, அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. இருந்தாலும் சோற்றுக்கத்தாழை பார்த்தீங்கன்னாக்க எந்த ஒரு நீரும் இல்லாமல் கூட அது வாழக்கூடிய, அதை தலையில் தான் கட்டி தொங்கட்டதாக கூட அது பாட்டுக்கு வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அதனால் சோற்றுக்கத்தாழை வளர்த்தும் பொழுதும் நம்மளுடைய குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும். இது எல்லாமே தோட்டம் இருக்கிறவங்க வச்சுக்கலாம். இல்லைனா வீட்டில் வந்து இப்போலாம் அந்த ஜாடியிலே கூட வச்சு வளர்த்திக்கலாம். வாய்ப்பு இருந்தால் ஜாடியில் வச்சு வளர்த்தி குறிப்பாக பிரம்மக்கமலம், துளசி, தொட்டால் சிலிங்கி இதுக்கெல்லாம் நீங்கள் ஊதுபத்தி கற்பூரம் காட்டிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வம் கண்டிப்பாக உங்களுடைய வந்து பேசுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு கெட்ட செய்தி நடக்குதுன்னா அது முன்கூட்டியே தகவல் தெரிவித்து அதிலிருந்து நீங்கள் விலகி இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். நமச்சிவாய வாழ்க. அவனருளாலே அவன்தால் வணங்கி.